இந்த வீடியோ வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ மாரி. என் ஃப்ரெண்டு வந்து ரீசென்ட்டா வந்து ஒரு பயங்கரமான ஸ்கேம்ல மாட்டிக்கிட்டான். இத பார்க்குறவங்க வந்து இந்த மாரி ஸ்கேம் வந்தா இதில மாட்டிக்காம இருக்கணுக்காக தான் இந்த வீடியோ. இது எப்பன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு வந்து எப்பவும் போல ஆஃபீஸ் கிளம்பி வந்துட்டு இருந்தான். அப்போ வந்து காலைல ஒரு 9:30 போல கால் வந்திருக்கு. தமிழ்ல தான் பேசியிருக்காங்க. இந்த மாரி கஸ்டம்ஸ்லேருந்து பேசுறோம். உங்க பேர்ல வந்து ஒரு பார்சல் வந்திருக்கு. அந்த பார்சல்ல வந்து ஒரு 17 ஃபேக் பாஸ்போர்ட் இருக்கு. அதுவும் இல்லாம கொஞ்சம் ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் எம்டிஎம்பின்னு ஒரு ட்ரக்ஸு. அது ஒரு 150 கிராம் இருக்கு. இதில வந்து உங்க பேர்ல தான் இந்த கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. நீங்க உடனே டெல்லிக்கு கிளம்பி வர மாரி இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இவன் வந்து என்னால டெல்லிக்குலாம் வர முடியாதுங்க அப்படின்னு சொன்னோனே, சரி இருங்க வெயிட் பண்ணுங்க. நாங்க டெல்லி போலீஸ் கனெக்ட் பண்றோம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் கம்ஃபர்டபுள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ்னு சொன்னோனே சரி வெயிட் பண்ணுங்கன்ட்டு அதுக்கப்புறம் அந்த கால வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அந்த கால் எப்படி போகுதுன்னா, கனெக்டிங் டூ டெல்லி போலீஸ் அப்படின்ற மாரி தான் போதாம். இந்த கால் வரும்போதும் நார்மல் ரிங் மாரி வரலையாம். இந்த மாரி எமர்ஜென்சி கால் அப்படின்ற மாரி வந்துதாம். அதுதான் பயந்துட்டேன் அப்படின்ற மாரி சொன்னாரு. அதுக்கப்புறம் டெல்லி போலீஸ் வந்து கேட்டாங்களாம். என்ன ப்ராப்ளம் சொல்லுங்கன்னோனே, இந்த மாரி கஸ்டம்ஸ்லேருந்து கால் பண்ணாங்க. இப்படிலாம் சொல்றாங்க அப்படின்னு சொன்னோனே, ஆமாங்க உங்க பேர்ல வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இது வந்து ஒரு 350 கோடி சம்மந்தப்பட்ட கேஸ் இது. இது ரிலேட்டடா ஒரு ஆள புடிச்சிருக்கோம் வாங் ஜாங்ன்ட்டு. அவரு வந்து என்ன சொல்றாருன்னா, உங்க பெர்மிஷனோட தான் இந்த உங்க அக்கவுண்ட்ட யூஸ் பண்ணோம். உங்களுக்கு 10% கமிஷன் அப்படின்ற மாரி அவரு சொல்றாருன்ட்டு, நீங்க உடனே கிளம்பி டெல்லிக்கு வரணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து இல்ல என்னால டெல்லிக்குலாம் வர முடியாதுன்னு சொன்னோனே, சரி வெயிட் பண்ணுங்கன்ட்டு யார்கிட்டயோ போய் பேசினாராம். பேசிட்டு, சரி நீங்க டெல்லிக்குலாம் வர வேணான்ட்டாங்க. ரிமோட்டாவே நம்ம பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணுங்க கால் பண்ணுவாங்கன்ட்டு வெயிட் பண்ணிட்டு ஒரு வீடியோ கால் வந்துதாம். வீடியோ கால் ஆன் பண்ணா பக்காவா அந்த போலீஸ் செட்டப் அந்த கமிஷனர் ஆஃபீஸ்லாம் எப்படி இருக்கும், அந்த மாரி செட்டப்ல ஒரு ஆள் உட்காந்துருக்காராம். அதுக்கப்புறம் நம்ம வீடியோ கால் ஆன் பண்ணோனே அவங்களோட இத ஆஃப் பண்ணிட்டாங்களாம். அவங்களோட கேமரா ஆஃப் பண்ணிட்டு, இத வந்து ரெக்கார்ட் பண்ண போறோம். அதனால நாங்க தேவையில்ல. நீங்க மட்டும் பேசினா போதும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. 95% நீங்க தான் குற்றவாளின்ற மாரி இருக்கு. நீங்க டெல்லிக்கு வர மாரி தான் இருக்கும். என்னால வர முடியாது அப்படின்னு சொன்னோனே, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது நீங்க ஹெல்ப் பண்ணி ஆவணும். ஏன்னா இதில நெறைய பேர் சம்மந்தப்பட்டுருக்காங்க. இங்கேருந்து ஆளுங்கலாம் கூட்டு போய் ஃபாரின்ல விட்டு ஹியூமன் டிராஃபிக்கிங் பண்ணி அவங்க ஆர்கன்ஸ் எல்லாம் இது பண்றாங்க. நீங்க இந்த கேஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாரி செக்ஷன்லாம் சொல்லி பயங்கரமா சொல்றாங்களாம். அதுக்கப்புறம் வந்து என்னென்ன பேங்க் அக்கவுண்ட் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாரி கேட்டிருக்காரு. இந்த கிரைம் வந்து அந்த HDFC பேங்க் அக்கவுண்ட்ட வச்சு தான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. நீங்க எந்தெந்த அக்கவுண்ட்ல எவ்வளோ காசு வச்சிருக்கீங்க சொல்லுங்க அப்படின்ற மாரி கேட்டிருக்காங்க. பையனுக்கு வந்து எதுலயும் காசு இருந்திருக்காது போல. அந்த HDFC அக்கவுண்ட்ல மட்டும் 28,000 வச்சிருந்திருக்கான். சேலரி ஏன்னா இப்ப தான் சேலரி வந்ததுல இப்ப என்ன ஒரு 5, 6 தேதி தான் ஆகுது போல. அதுல அந்த காசு வச்சிருக்கான். நீங்க என்ன பண்ணுங்க உடனே அந்த காசை வந்து RBIக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. அவங்க வந்து இத ஒரிஜினல் காசான்னு நாங்க செக் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இவரும் வந்து ரொம்ப நம்பிட்டாராம். அவங்க பேசுறதெல்லாம் அவ்வளோ போலீஸ் மாரியே அவ்வளோ அக்யூரேட்டா இருந்துதாம். செக்ஷன்லாம் சொல்லி பயங்கர நம்மள கன்வின்ஸ் பண்ற மாரி பேசுறாங்களாம். அதுவும் இந்த வீடியோ கால் பண்ணும்போதே சொல்லிட்டாங்களாம். இந்த மாரி பக்கத்துல யாரும் இருக்கக்கூடாது. நீங்க மட்டும் தான் தனியா இருக்கணும். நீங்க இந்த காசு அனுப்பும்போதும் வந்து அப்படியே கால்லயே அனுப்பணுமா. நம்ம கட் பண்ணிட்டு போறதெல்லாம் அப்படிலாம் இருக்கக்கூடாது. நீங்க உடனே இத அனுப்பணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. இவரும் நம்பி அனுப்பிச்சு விட்டுருக்காரு போலீஸ் பயத்துல. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, மேக்ஸிமம் 2 ஹவர்ஸ் உங்களுக்காக நாங்க ரெக்கமெண்ட் பண்ணி 1 ஹவர்ல முடிச்சு குடுக்க பார்க்குற மாரி சொல்லிட்டு ஓகேன்னு வந்திருக்கான். இது எங்க நடந்ததுன்னா, எங்க ஆஃபீஸ்ல. நாங்க கும்பலா உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது வந்தான். இந்த மாரி எல்லாம் கொஞ்சம் வெளிய போங்க. நான் ஒரு முக்கியமான கால் மட்டும் பண்ணிக்கிறேன். பையன் ரொம்ப பதட்டமா இருந்தான். என்ன இன்னும் போலீஸ் சரி சரி முடிச்சுட்டு வா பேசலான்ட்டு பையன் காசு அனுப்பிச்சு விட்டு வந்தோனே சொல்றான் எங்ககிட்ட. இந்த மாரி ஆயிடுச்சு. போலீஸ்லேருந்து கால் பண்ணாங்க. சிபிஐக்கு மாத்த போறேன் அப்படி இப்படின்றாங்க. சரியான கலாய் பையன. ஏன்டா அவன் இங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்கான். சிபிஐக்கு மாத்துங்கன்ட்டு அவனுங்களுக்கே கேஸ் மாத்த பண்றானுங்க. உனக்கு சிபிஐ மாத்துறாங்களா அப்படின்னு பயங்கரமா கலாய்ச்சிட்டான். இத முன்னாடியே நம்மகிட்ட சொல்ல வேண்டியது தானே அப்படின்னோனே ஒருத்தரா சொல்றாங்க. அவங்களுக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாரி இது ஒரு ரொம்ப பெரிய காமனான பிரச்சனையாவே இருக்கு. அவன் வந்து டாக்குமெண்ட்ஸ்லாம் அனுப்பிச்சிருக்காங்க. பக்காவா கவர்ன்மெண்ட் சிம்பிளோட, சீலோட அவனோட பேர் போட்டு என்னென்ன கிரைமு, எவ்வளோ பேங்க்ல எவ்வளோ இருந்தது, அந்த மாரி டாக்குமெண்ட்ஸ் அனுப்பிச்சிட்டே இருக்காங்களாம். அப்படி பேசிட்டு இருக்கும்போது, அதில தான் அவன் ரொம்ப பயந்துட்டானாம். ஒரு வேளை ஒரிஜினலா இருக்குமோ அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசினோனே, அவங்க ஒரு கதையா சொல்லும்போது, அவனுக்கு ரிலேட் ஆச்சாம். நம்மகிட்டயும் இப்படி தான் பேசினாங்கன்ட்டு அவனுக்கு தெரிஞ்சிச்சு. ஸ்கேம்ல மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாரி. அவன் மறுபடியும் போயிட்டு கேஷுவலா அவனே கால் பண்ணியிருக்கான். காசு அனுப்பிச்சு விட்டேன்ல, எப்போ சார் வரும் அப்படின்ற மாரி. ஏன்னா 1 ஹவர்ல வந்துரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, நீங்க தான் குற்றவாளி மாரி சொல்றாங்க. ஆனா உங்கள சார்பா வந்து ஒரு வக்கீல இது பண்ணணும். இங்க இருக்க வக்கீல்லாம் வந்து பயங்கர எக்ஸ்பென்சிவ். நான் வேணா என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிறேன். ஒரு 30,000 ஆகும் அப்படின்ற மாரி கேட்டிருக்காங்க. பையன் உஷாரானதுனால, இதுக்கு மேலலாம் என்னால எதுவும் பண்ண முடியாது. நான் இங்க இருக்க லோக்கல் ஸ்டேஷன்லயே கம்ப்ளைண்ட் குடுத்துக்கிறேன். நான் அனுப்பிச்சு விட்ட 28,000 மட்டும் திருப்பி அனுப்பிச்சு விட்டுருங்க. அது வராதுன்னு எனக்கு தெரிஞ்சுச்சு.
இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து அனுப்பிச்சு விடுங்கன்ற அவர்கிட்ட கேட்டிருக்கான். அவங்க வந்து சரி பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கட் பண்ணியிருக்காங்க. ஒரு 5 நிமிஷத்துல பார்த்தா அவங்க அனுப்பிச்சு விட்ட அந்த கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டு அது எல்லாத்தையும் வந்து டெலிட் ஃபார் எவ்ரிஒன் குடுத்துட்டு நம்பரை பிளாக்ல போட்டு போயிட்டாங்களாம். அதுக்கப்புறம் நம்ம போய் போலீஸ் ஸ்டேஷன்ல லோக்கல் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அவங்களுக்கு அது என்ன மேட்டர்னே தெரியல. அவங்க ஒரு நம்பர் மட்டும் கொடுத்துருக்காங்க. 1903 அந்த மாதிரி நம்பருக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சைபர் கிரைம் போயிருக்காங்க. அங்க போனா பார்த்தா இதே மாதிரி கேஸ்ல வந்து ஒரு 18 பேர் ஆல்ரெடி இதுவாயிருக்காங்க. அவங்க ரொம்ப கஷ்டம்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்களாம். கஷ்டம் வாய்ப்பே கிடையாதுன்ட்டாங்களாம். இவராது பரவாயில்ல ஒரு 28,000 போச்சு. இவருக்கு முன்னாடி கேஸ்லாம் வந்து 14 லட்சம் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்களாம். அங்க ஸ்டேஷன்ல இருந்தவங்களே சொல்றாங்களாம், உன்னை திட்டுறதா என்னன்னு தெரியல, திட்டுறதுக்கே மனசு வரல, காசையும் பறிக்கி வித்துட்டு இங்க வந்து திட்டவும் வாங்காதப்பா, படிச்ச பையன் தானே நீ, கொஞ்சம் வயசானவங்களா இருந்தா கூட பரவாயில்ல, ஒரு படிச்ச பையன் நீனே இப்படி பண்ணா எப்படி அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. என்னென்ன டீட்டெயில்ஸ் எழுதி கொடுத்துட்டு போ, ட்ரை பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அங்க போனா அவங்க சொல்லிட்டு இருந்தாங்களா இந்த மாதிரிலாம் நிறையா நடக்குதுன்ட்டு. அந்த மாதிரி ஒரு வயசான பாட்டியாம், நார்மலா ஒரு பூ கட்டுற பாட்டி, அவங்களுக்கு வந்து ஒரு கால் வந்திருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு 50 லட்சம் மதிப்புள்ள கார் ஒன்று கிடச்சிருக்கு. நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு 11 லட்சம் மட்டும் நீங்கள் கட்டிட்டீங்கன்னா அந்த 50 லட்சம் கார் எடுத்துக்கலான்னு அந்த 11 லட்சத்தை ஏமாற்றிருக்காங்க. அவங்க எப்படி ரெடி பண்ணி கொடுத்தாங்கன்னு தெரில. அந்த மாதிரி அது கேட்கலாம் ரொம்ப பாவமாக இருக்குது. இந்த மாதிரி கேஸ் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். இந்த பூ கட்டுற பாட்டியோட கேஸ்லாம் வந்து என்ன சொல்லலாம்னா, அவங்க வந்து அதுக்கு மெயினான காரணம் வந்து அவங்க ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அதில் வந்து நிறைய பேர் மாட்டுவாங்க. உங்களுக்கு 1 லட்சம் விழுந்திருக்கு, 10,000 கட்டினீங்கன்னா 1 லட்சம் எடுத்துரும். அந்த பேராசையில் போய் மாட்டுறது நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் என் ஃப்ரெண்டோட கேஸை பொறுத்த வரைக்கும் மிரட்டியே உங்கள் மேலே கேஸ் வந்திருக்கு, நீங்கள் ஜெயிலுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி, டெல்லிக்கு வரணும் அப்படின்ற மாதிரி பக்காவாக மிரட்டி வாங்கியிருக்காங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான இது. இதை பார்க்குற யாராச்சும் இந்த மாதிரி கஸ்டம்ஸ்லேருந்து கால் பண்ணாங்கன்னா கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. எப்போவுமே நம்ம ஆசைப்படக்கூடாது. நம்ம ஒரு வேளை நம்ம அமேசானில் ஏதாவது ஆர்டர் பண்ணிட்டு அந்த மாதிரி வந்தால் கூட பரவாயில்ல. நம்ம ஆர்டரே பண்ணாமல் ஏதாவது வந்ததுன்னா பொருள் வந்ததுன்னு ஆசைப்பட்டு போய் மாட்டிக்காதீங்க, அவ்வளோ சொல்லுவேன். இவரோட கேஸ் பார்க்கும்போது நம்ம ஈஸியாக இது ஒரு ப்ராங்க் கால் இல்லை ஃப்ராட் கால்னு நம்மளால் கண்டே பிடிக்க முடியாது. ஏன்னா ஒருத்தர் வந்து வீடியோ காலில் ஒரு போலீஸ் செட்டப்பில் இருந்திருக்காங்க. அது இல்லாமல் பேசிகிட்டே இருக்கும்போது டாக்குமெண்ட்ஸ்லாம் அனுப்புகிறாங்க. நான் கூட அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் பார்த்தேன். பின்னாடி அந்த கவர்மெண்ட்டோட எம்பளம் இருக்குது. ஒருத்தர் சீல் அடித்து அந்த சீல் மேலே சைன் பண்ணி பக்காவாக அந்த செக்ஷன்லாம் போட்டிருந்தாங்க. 413, 414, 4. நம்ம வந்து நார்மலாக இந்த செக்ஷன் பற்றிலாம் மிரட்டினாலே நம்ம கொஞ்சம் பயந்துரும். அதுதான் அந்த சைபர் கிரைமில் வந்து அந்த சர்டிஃபிகேட்லாம் பார்த்துட்டு என்னப்பா செக்ஷன்லாம் போட்டு இவ்வளோ பக்காவாக அடிச்சிருக்கானுங்க அப்படின்ற மாதிரி அவங்களே ஸ்டன் ஆகிட்டாங்களா, என்னப்பா இவ்வளோ பக்காவாக இருக்குது அப்படின்னாங்களாம். இந்த மாதிரி தான் நாங்கள் ஒரு ஸ்கேமில் மாட்டினோம். ஆனால் இது வந்து இந்த இன்டர்நெட்டே இல்லாத காலத்தில் நான் வந்து சின்ன வயசில் ஒரு 3rd 4th அந்த மாதிரி படிச்சிருப்பேன். அப்போ வந்து எனக்கு ஆஃப்டர்நூன் ஸ்கூல் இருந்தது. இந்த காலையிலாம் எக்ஸாம் இருந்தால் ஆஃப்டர்நூன் ஸ்கூல் வைப்பாங்க. அப்போ நார்மலாக இந்த சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் வந்து இந்த ரோட்டில் வருவாங்க. நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம். சின்ன வயசுலலாம் பார்த்தோன்னா மிக்ஸி வாங்கிக்கோங்க, வாஷிங் மிஷின் வாங்கிக்கோங்க, அந்த மாதிரி வந்தாங்க ஒருத்தங்க. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அவங்க பேர் அருணான்னு சொன்னாங்க. அது உண்மையான பேரான்னு கூட தெரில. நானே, எங்கள் அக்கா, எங்கள் அம்மா இருக்கோம். நாங்கள் 2 பேர் ஸ்கூலுக்கு போகல. ஸோ 3 பேர் இருக்கோம். அப்போ ஒருத்தங்க இந்த மாதிரி வந்தாங்க. அக்கா இந்த மாதிரி வாஷிங் மிஷின் ஒன்று வாங்கிக்கிறீங்களான்னு. அப்போ எங்கள் வீட்டில் வாஷிங் மிஷின் இல்லை. எங்கள் அம்மா வந்து சரி ஒன்று வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நார்மலாக நம்மக்கிட்ட வந்து ஜாலியாக பேசினாங்க. எங்கள் வீடு இங்கே தான்க்கா இருக்குது, நான் இந்த வேலைக்கு வந்துட்டு இருக்கேன்க்கா, ரொம்ப கஷ்டமாக இருக்குக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடுலாம் வேறு எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்டாங்க. அவங்க சாப்பிட்டுட்டு உங்களுக்கு வாஷிங் மிஷின் நாங்கள் வாங்கி தரோம்க்கா. நான் அப்போ வந்து பார்த்தா எங்கள் அம்மா கிட்ட காசு இல்லை. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அக்கா நீங்கள் 33,000 கிட்ட வாஷிங் மிஷின் வருது, நீங்கள் கட்டினீங்கன்னா நான் ஈவினிங் நான் வந்து அவங்க வந்து ஒரு திங்ஸ் எடுத்து வந்தாங்க. ஒரு கட்டப்பையில் பார்த்தோன்னா மிக்ஸி, இந்த லைட்ரு, கத்தி, இந்த மாதிரி அவங்கள பார்த்தா ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ஐட்டம்லாம் கட்டப்பையில் எடுத்துகிட்டு வந்து ரோடாக வருவாங்க. அவங்க எங்கள் வீட்டில் வச்சுட்டு சொல்கிறாங்க, அக்கா நான் இதை வச்சுட்டு போகிறேன், உங்களுக்கு நான் இதெல்லாம் இதை பாருங்கள், நீங்கள் காசு கொடுங்க, நான் உங்களுக்கு வாஷிங் மிஷினோட திரும்பி வந்துட்டு இந்த கட்டப்பை எடுத்துகிட்டு போகிறேன்னு. நம்ம நார்மலாக அதை வந்து நம்பிடுவோம். ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி 33,000. அப்போ எங்கள் அம்மா என்ன பண்ணாங்கன்னா, பக்கத்தில் யார்கிட்டையும் சொல்ல, இந்த உன் ஃப்ரெண்டுக்கு நடந்த அதே மேட்ரு தான் நம்ம பக்கத்தில் சொல்லாமல் எங்கள் அம்மாவே வந்து டிசைட் பண்ணிட்டாங்க, சரி பக்கத்தில் நம்ம சொல்ல தேவையில்ல, பக்கத்தில் சொன்னால் அவங்க வந்து பொறாமப்படுவாங்க. ஏன்னா அப்போ வந்து நமக்கு வாஷிங் மிஷின்லாம் ரொம்ப ஆடம்பரமான ஒரு விஷயம். எங்கள் அம்மா சரி நம்ம எங்கள் அப்பா கிட்டேயும் சொல்லலை, அங்கே தான் ஹைலைட்டு. எங்கள் அப்பா கம்பெனிக்கு போயிருக்காரு, அவர்கிட்டையும் சொல்லலை. அப்படி இப்படின்னு எங்கள் அம்மா என்ன பண்ணிட்டாங்க, பக்கத்தில் இருக்க சேட்டு கடையில் போய் நகையெல்லாம் அடமானம் வச்சு ஒரு 33,000 பெரட்டி வந்து இவங்க கையில் கொடுத்துட்டாங்க. இவங்க அதை எடுத்துகிட்டு, அக்கா நான் போகிறேன்க்கா, நான் வந்துடுறேன், உங்களுக்கு ஒரு 6 மணிக்குள்ளே வந்துடுறேன்க்கா, வாஷிங் மிஷினோட நான் வண்டியில் ஏற்றிட்டு வந்துடுறேன்க்கா அப்படி இப்படின்ட்டு போயிட்டாங்க. நானும் டியூஷன் போயிட்டேன். பார்த்தா எங்கள் அம்மா டியூஷனுக்கு 6 மணிக்கு வந்து நிற்கிறாங்க. வந்துட்டு அப்போ இங்கே வாடான்னாங்க. கூப்பிட்டா எங்கள் அம்மா அழுதுட்டுருக்காங்க, இந்த மாதிரி வாஷிங் மிஷின் வரும்னு சொன்னாங்களேடா, இன்னும் வரலடா, என்னடா பண்ணுறதுன்னு. அப்போ எனக்கு ஒரு 3 வயசு தான். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நானும் எங்கள் அக்காவும் டியூஷன்லேருந்து சொல்லிட்டு வந்துட்டோம், நாங்கள் வீட்டுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு. பார்த்தா அப்புறம் தான் எங்கள் அம்மா பக்கத்தில் இருக்க ஒருத்தங்கிட்டலாம் சொல்கிறாங்க, எல்லாம் எங்கள் அம்மா பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்க, அறிவில்லையா உனக்கு, வாஷிங் மிஷின் போய் அவ்வளோ ஆகுமா அப்படி இப்படின்றாங்க. எங்கள் ஏரியாவே பார்த்தா செம்ம கூட்டமாயிடுச்சு. அப்புறம் எங்கள் அப்பா வேலையை விட்டு வராரு. எங்கள் அம்மாவுக்கு வந்து இதை எப்படி எங்கள் அப்பா கிட்ட நாங்கள் கன்வே பண்ணுவோம்,
எங்கள் அப்பா கோவப்படுவார்ல, உன்னை நம்பி வீட்டில் விட்டு போனால் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்ற மாதிரி. அப்புறம் பக்கத்தில் இருக்க நெய்பர்ஸ்லாம் தான் கன்வின்ஸ் பண்ணி எங்கள் அப்பாவை இந்த மாதிரிலாம் நடந்துடுச்சு, சரி விடுங்க எதுவும் பண்ண முடியாதுன்னு போலீஸ்கிட்ட நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணோம். அப்போ போலீஸ் என்ன பண்ணாங்கன்னா, இந்த டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு நாங்கள் எங்கே போய் அந்த நகையை வச்சோமோ அந்த சேட்டு கடையில் போயிட்டு லைட்டாக அவங்கள கொஞ்சம் மிரட்டிட்டு கொஞ்சம் காசை வந்து எங்களுக்கு ரீஃபண்ட் மாதிரி பண்ணி கொடுத்தாங்க. பட் அவங்கள வந்து இன்னும் கண்டுபிடிக்கல. நாங்கள் அந்த பேர் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அந்த மாதிரி அவங்க திங்ஸும் வச்சுட்டு போயிருந்தாங்க. நாங்கள் அப்போ வரைக்கும் அந்த திங்ஸ் எதுவுமே ஓப்பன் பண்ணல. எடுத்து பார்த்தா சும்மா இந்த 10 ரூபா லைட்ரு, கத்தி, இந்த மிக்ஸி, ஓடாத மிக்ஸியை வந்து பேக் பண்ணி அந்த மாதிரி நான் ஒரு சின்ன வயசில் ஸ்கேம் ஆனேன். ஸோ அதுலேருந்து இப்போ பயங்கரமான ஸ்கேம்ஸ்லாம் வருது. இந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா இனிமேல் ஸ்கேம்லலாம் யாரும் மாட்டாதீங்கன்னா என்னென்னமோ டெக்னிக்லாம் யூஸ் பண்ணுறான். நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கார்டு மேலே 14 நம்பர்னாங்க. பட் இதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டான மெத்தட் தான். அதுதான் எதுக்கும் நம்ம ரொம்ப ஆசைப்படக்கூடாது. இந்த மாதிரி 1 லட்சம் வந்திருக்கு, நீங்கள் 5000 கட்டிட்டு எடுத்துக்கோங்க அப்படின்னா அடுத்தடுத்து அப்படியே போயிட்டே இருக்கும். அது ஒன்று. இன்னொன்று, யார் அனுப்புகிற லிங்க்கையும் கிளிக் பண்ணக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். லிங்க்கை மட்டும் கிளிக் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம பேங்க்லேருந்து கால் பண்ணி நம்மளுக்கு டீட்டெயில்ஸ் கேட்கவே மாட்டாங்க நம்மக்கிட்ட. எந்த பேங்க்லேருந்தும் அது ஒன்று பேங்க் பிரான்ச்சுக்கு ஸ்ட்ரைட்டாக வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து வீடியோ கால் பண்ணவே மாட்டாங்க. வந்து தரன்னு இழுத்துட்டு போவானே தவிர வேணால் ஃபோன் அடித்து உடனே இந்த ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு சொல்லுவாங்களே தவிர இந்த வீடியோ கால்லாம் பண்ணி பேசவே மாட்டாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த நம்ம நோட் பண்ணாலே ஓரளவுக்கு ஸ்கேம்லேருந்து தப்பிக்கலாம்னு நினைக்கிறேன்.